இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாமே ஷாப்பிங் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவி, ஷாலினி, இப்பயே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஏதாச்சும் தேவையான 1-2 திங்ஸ் மட்டும்தான் வாங்கணும், தேவையில்லாம வாங்கக்கூடாது. ஓகேம்மா. இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்குமா. இந்த திங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குமா. இங்க பாருங்கம்மா, பிரேஸ்லெட் இருக்குமா. அதுக்கப்புறம் இங்க பாருமா, கிளிப் எல்லாமே இருக்குமா. எனக்கு தேவைப்படுதுமா, எனக்கு வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. இந்த திங்ஸ்லாம் எல்லாருமே எங்க கிளாஸ்மேட் எல்லாமே வச்சிருக்காங்கம்மா. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான திங்ஸ்மா. அந்த சைடு போலாமா, அந்த சைடு எங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்குமா. டாய்ஸ்லாம் இருக்குமா. இதெல்லாம் ரவிக்கு பிடிச்ச டாய்மா, அதெல்லாம் வாங்கி தராங்கம்மா. எனக்கு பிடிச்ச பார்பி டால் இதெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா. அம்மா இங்க பாருங்கம்மா இது என்ன ஹெலிகாப்டரா ஏரோப்ளேனா? இது ரொம்ப நாள் எனக்கு ஆசைமா. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் சூப்பரா இருக்குமா. எனக்கு வாங்கி கொடுங்கம்மா. ஷாலினிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கம்மா, அவ காணா போட்டு வந்துருவாம்மா. எனக்கு வாங்கி கொடுங்கம்மா. ஐயா, இந்த மாதிரி பொம்மையெல்லாம் நான் சின்ன வயசுல வச்சிருந்தேன். இப்பயே எனக்கு ஏதாச்சும் 2 வாங்கி கொடுங்கம்மா. அங்க பாருங்கம்மா, ஸ்பைடர்மேன் இருக்கு, எல்லாமே இருக்குமா. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குமா. இந்த சைடு ஏதோ ஸ்னேக் இதெல்லாம் பார்த்தேம்மா, பள்ளி எல்லாமே, அதெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மா இங்க பாருங்கம்மா, ஹாட் வீல் கார்ஸ் எல்லாம் இருக்குமா. ப்ளீஸ்மா, இதெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா. ஐயா, இந்த கிடைச்சிருச்சுமா. இந்த பள்ளி தாமா கேட்டு இருந்து, இது வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. முதல்ல 2 பேருமே ஈர்க்க பொம்மையை வச்சு விளாடுங்க. இதெல்லாம் வாங்கி என்ன செய்ய போறீங்க? அவ்வளோ கிடக்குது ஸ்டோர் ரூம்ல பொம்மைகள் எல்லாமேவும். அதெல்லாம் வச்சு விளாடாம அப்படியே புது பொம்மை தான் கேட்பீங்க. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டே வர்றதில்ல. ஏதோ அடைப்பிடிச்சிங்க பாவம்னு கூப்பிட்டு வந்தா எனக்கு செலவு இழுத்து வச்சிருவீங்க போலயே. வெறும் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான், அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துருங்க. அவர் எதுவுமே வாங்கி தர மாட்டா. இம்பார்ட்டண்ட்டான அதை நோட்டு, பென்னு இது வேணால் கேளுங்க, வாங்கி தரேன். இதெல்லாம் வாங்கக்கூடாது ரவி. இந்த பள்ளி பாம்பெல்லாம் நீ ஸ்கூலுக்கு கொண்டு போய் அதில் ஒரு புது பிரச்சனை இழுத்துட்டு வரலான்னு பார்க்குறியா? நீ என்ன தான் பார்த்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன். ஷாலினி, நீ அந்த சொப்பு ஜாமான் பார்த்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன். எவ்வளோ வச்சிருக்க வீட்டில், அதை வச்சு விளாடு. அட போங்கம்மா, நீங்க ரொம்ப மோசம். ரவி, இப்படியே தெரிஞ்சு போச்சுன்னா அம்மா எந்த பொருளுமே வாங்கி தர மாட்டாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இங்க பாரு, அம்மாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போறாங்க. இங்க பாத்தியா, கீச்சைன் எல்லாம் சூப்பரா இருக்கு. பேக்ல 2-3 தொங்க விட்டா சூப்பரா இருக்கும். இங்க பாத்தியா, நான் வேணா காசு கூட கொண்டு வந்திருக்கலாம். பாட்டிட்ட கூட காசு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதுல கூட ஏதாச்சும் வாங்கிட்டு இருந்திருக்கலாம். சே, அம்மா வாங்கி தருவாங்க, இப்படி ஏமாத்துறாங்களே. இங்க பாரு, அம்மாவுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ் அது எப்பயுமே இருக்கதான், வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த சைடு போய் சுத்தி பார்ப்போம். சரியா? அந்த சைடு உண்டி எல்லாம் நிறைய இருக்குவா, பாப்போம் நம்ம போய் தனியா. இங்க பாரு ஷாலினி, இந்த மாதிரி உண்டியெல்லாம் நம்ம 2 பேரும் வாங்கி நம்ம காசு சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்? நம்ம நிறைய காசு சேர்த்த பின்னாடி நம்மளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் நம்மளே வாங்கிக்கலாம்ல. ரவி, சும்மா காமெடி பண்ணாத ரவி. நீ என்ன சேர்த்து வைக்கிற மூஞ்சியா? அது எங்க மூஞ்ச காமி. 2 நாள் சேர்த்து வைப்ப உண்டியல்ல, 3ஆவது நாள் அதை எடுத்துட்டு போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவேன். நீயாவது சேர்த்து வைக்கிறதாவது. அதுக்கு நான் கூட சேர்த்து வச்சு ஏதாச்சும் வாங்குவேன். சரி வா ரவி, போலாம். அம்மா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். வா, நம்மளும் போலாம். அம்மாவா நல்லா எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு தேவையான எல்லாமே. நமக்குதான் எதுவுமே வாங்கி தரல. இன்னைக்கு ஏதாச்சும் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா பாப்போம், வீட்டுக்கு போய். என்ன ரவி, ஷாலினி, கடையை நல்லா சுற்றி பார்த்துட்டிங்களா? அம்மாவுக்கு தேவையானது வாங்கிட்டேன், உங்களுக்கும் சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன். நல்ல யூஸ்ஃபுல்லான பொருள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். சரி வாங்க, பில் போட்டுட்டு போகலாம், லேட் ஆகுது. சரியா? ஷாலினி, உனக்கு கிளிப் கேட்டுட்டு இருந்தேல, கிளிப்லாம் நிறையா இருக்குதுடி, நான் நிறையா வாங்கியிருக்கேன். அண்ணா, இது எல்லாத்தையும் பில் போட்டிங்களாண்ணா? எவ்வளோண்ணா ஆச்சு? 300 ரூபாய் ஆச்சுமா. 300 ரூபாய் கொடுங்கம்மா. இந்தாங்கண்ணா 300 ரூபா. ஓகேம்மா, சரியா இருக்குமா. இந்தாங்கம்மா, பேக் பண்ணிட்டேம்மா, எடுத்துக்கோங்கம்மா.